குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 25வது பாடல். யமனை வெருட்டுகின்றார். யமனுக்கு அஞ்சாமல் யமனை வெருட்டுவதாக, யமனை வெருட்டல் என்று இந்த பாடலுக்கு பெயர். தண்டாயுதமும் திரிசூலமும் விழதாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடவிடவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர் வடிவாய் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றன் கை கேட்டவே. தண்டாயுதமும் திரிசூலமும் விழதாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன். யமனை பார்த்து கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். முருகன் அடியார்களுக்கு யமன் எதுவும் செய்துவிட முடியாது. இதுவே இதன் உட்பொருள். ஏனென்றால் முருகன் அருள் பெற்று முருகனின் ஞான சுடர் வடிவாள் முருகன் அருளால் கிடைத்துள்ளது. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு, பேதமற்ற அடியார்களுக்கு யமன் எதுவும் செய்துவிட முடியாது என்று கூற்று. கார்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பா வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடு வேலவனே. கந்தர் அனுபூதி வாக்கு. எருமைக்கடா மேல் இங்கே யமன் வந்தால் அந்த சமயத்தில் முருகா நீ கலபத்து ஏர்மாமிசை அழகிய மயில் மீது விரைந்து வர வேண்டும் என்று கூறுகின்றார். அதுபோல் இங்கே தண்டாயுதமும் திரிசூலமும், யமதர்மராஜன் தண்டாயுதத்தை உடையவன், திரிசூலமும் அவனுக்கு ஒரு ஆயுதம், பாசக்கயிறு கொண்டு வருகின்றான். அப்படிப்பட்ட உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். யமனே அணுகாதே. ஏனென்றால் யமன் என்றால் என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு இறப்பு என்ற சுழல். அதில் இறப்பு மரணம், இறப்பு என்றால் பிறப்பு உண்டு, பிறப்பு என்றால் இறப்பு உண்டு. அப்படிப்பட்ட சுழல் அது இந்த உடம்பிற்கு தான். மீண்டும் மீண்டும் யமனையே அடைகின்றார்கள். இது அஞ்ஞானத்தால் உண்மையான புருஷார்த்தம், குறிக்கோளை அடையாமல் இந்த உலகத்தில் கர்மாவை நிறைய செய்து முன் ஜென்ம கருவாவும் தீராமல் மீண்டும் பிறப்பு ஏற்படுகின்றது. மிருத்யோசே மிருத்யு ஆப்னோதி, இது உபனிஷத் வாக்கு. அவர்கள் இறப்பிலிருந்து இறப்பிடம் செல்கின்றார்கள், மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கின்றார்கள். ஏனென்றால் இந்த மனித உடலில் இருக்கும் பொழுது இது உண்மையான சுரூபத்தை அறியாமல் இதை நான் என்ற எண்ணம் இந்த உடம்பு என்ற எண்ணத்தோடு ஒட்டி கொண்டு செய்யும் கர்மாக்கினால் வரும் வினை பயன். ஆனால் முருகப்பெருமான் அருள் பெற்ற அரிநாத சுவாமிகள் என்ன கூறுகின்றால், முருகப்பெருமானின் ஞான சுடர் வடிவாள் இருக்கின்றது. ஞானமே வடிவான முருகப்பெருமான். அவன் ஆட்கொண்டான் சும்மா இரு அருணகிரி சொல்லற என்று. அப்படி ஆட்கொண்டு மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்த அருணகிரிநாத பெருமானுக்கு இறப்பு என்பது கிடையாது. அந்த நோக்கில் கூறுகின்றார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன். நான் எப்படிப்பட்டவன் என்று கூறுகின்றார். செந்தில் வேலனுக்கு தொண்டன். அருணகிரிநாத சுவாமிகள்
பழனி தலத்திற்கு அதிகப்படியாக பாடல் பாடிய ஸ்தலம் திருச்செந்தூர். செந்திலாண்டவன் மேல் அன்புற்று எத்தனையோ பாடல்களை பாடி உள்ளார்கள். செந்தில் வேலனுக்கு தொண்டனாகிய என்னை, செந்தில் வேலனுக்கு அடியனாகிய என்னை நீ நெருங்குவாயா? ஏனென்றால் செந்திலை அடைந்து, செந்திலை நினைந்து, செந்திலை உருகி இருக்கும் அப்படிப்பட்ட நிலை எல்லோருக்கும் வருவதும் இல்லை. அப்படிப்பட்ட செந்தில் முருகப்பெருமானுக்கு அடியவனாகிய எனக்கு எந்தவித விஷயங்களும் கேடும் வந்து விடாது என்று கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள். திருப்புகழ் கூறுவார், தரிக்குங்களை நெகிழ்க்கும்படி என புன்கவி சிலபாடி திருச்செந்திலை உரைத்து உய்ந்திட அறியாரே. திருச்செந்திலை உரைத்து உய்ந்திட அறியாரே. சில கவிகள் பணத்திற்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு லௌகிக விஷயங்களை பாடுகின்றார்கள், நினைக்கின்றார்கள். ஆனால் திருச்செந்திலை உரைத்து, செந்திலை போற்றி புகழ்ந்து உய்திட, பிறப்பு இழப்பு என்ற சூழலிருந்து உய்ந்திட முருகப்பெருமானின் சரணாகதி பெற்று அவனை அடைந்திட வழி அறியாதவராக இருக்கின்றார்களே என்று திருச்செந்தூர் திருப்புகழ் பாடுகின்றார் சுவாமிகள். அப்படிப்பட்ட செந்தில் வேலனுக்கு தொண்டனாகிய என்னை, என்னிடம் என்ன இருக்கின்றது? அபிவிரோத ஞான சுடர் வடிவாள். என்னிடம் ஞான சுடர் வடிவாள் இருக்கின்றது. முருகப்பெருமான் அரிநாதருக்கு அறிவை, அறிவை அறியும் தன்மையை கொடுத்தான். அறிவில் அறியும் அறிவை கொடுத்தவன் முருகப்பெருமான். அறிவு என்றால் மெய்ப்பொருள் தத்துவம். அதை எப்படி அனுபவத்தால் அந்த ஞானம் வந்து விடாது, அறிவில் தான் வரும், புத்தியில் தான் அது பிரகாசிக்கின்றது. அந்த அறிவை அறிவில் அறியும், அப்படி அறியக்கூடிய அந்த அறிவு, அந்த தாட், அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த நிலையை எனக்கு அருள்வாயே என்று வேண்டிக் கொண்டார். ஞானம் பெற்றார். சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் மற்றும் ஞானம் அருளவில்லை. அருணாச்சலேஸ்வரர் அவருக்கு விபூதி கொடுத்து அவரை ஆட்கொண்டார். உமையம்மை அவரை ஆட்கொண்டார். அதுபோல் வள்ளி பிராட்டி ஸ்பர்ஷ நயன தீட்சையும் தலைமேல் கை வைத்து ஸ்பர்ஷ தீட்சையும் அளித்து ஆட்கொண்டார்கள். அப்படிப்பட்ட மகான். என் அவிரோத ஞான சுடர் வடிவாள். அவிரோதம் என்றால் தடையற்ற ஞானம். ஏனென்றால் ஞானம் இருக்கும் இடத்தில் ஞானத்தை பெருக்குடைய அடியார்களுக்கு 3 விதமான துன்பங்கள் வருகின்றது. ஒன்று சந்தேகம், இன்னொன்று விபரீதம், இன்னொன்று திரிபு. சந்தேகம் என்றால் அந்த ஞானத்திலே, அறிவிலே, அறிவும் ஞானமும் ஒன்றுதான். அறிவு என்பது தமிழ் சொல், ஞானம் என்பது வடமொழி சொல். அந்த அறிவிலே சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய விஷயம் சந்தேகம். ஒரு பொருளின் உண்மையை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாமல் இருப்பது சந்தேகம். விபரீதம் என்றால் ஒரு பொருளின் உண்மையை அந்த உண்மைக்கு ஏற்றவாறு அறிந்து கொள்ளாமல் இருப்பது. உயர்வாக இருக்கும் ஒன்றை தாழ்வாக கருதுவது, தாழ்வாக இருக்கும் ஒன்றை உயர்வாக கருதுவது, அது விபரீதம். திரிபு என்றால் ஒரு பொருளை இன்னொன்றாக நினைத்துக் கொள்வது, அது திரிபு. இந்த 3ம் ஞானத்துக்கு கேடு.
இந்த மூன்றை அகற்றுவதற்கு எம்பெருமான் முருகப்பெருமான் அருள் புரிந்து அருளால் இந்த மூன்றையும் அகற்றலாம். அதற்கு பெரியோர்கள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று மூன்று வைத்துண்டார். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் என்றால் கேட்டல், நல்ல வார்த்தைகளை. பௌப்யா ஸ்ரோத்தவ்யம், பௌப்யா ஸ்ரோத்தவ்யம். பலரிடம் கேட்க வேண்டும், பலமுறை கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை. கேட்டு சிந்திக்க வேண்டும், சிந்தித்து தெளிய வேண்டும், அதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த மூன்றுமே இந்த ஞானம் தடையில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உபயமாக இருக்கின்றது. இதை கைவல்ய நவநீதம் என்ற பழமையான தமிழ் வேதாந்த நூல் கூறுகின்றது. தடையவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தக்கால் உயர் ஞான கெடும் அவற்றை திடமுடன் கெடுபடுவாய், திடமுடன் கெடுப்பாய் கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே. அதுபோல் இந்த தடையற்ற அஞ்ஞானமே அவிரோத ஞான சுடர் வடிவாள். அப்படிப்பட்ட ஞானத்தை முருகப்பெருமான் அழித்து விட்டான். அதற்கு மேல் கேட்க வேண்டியது ஒன்றுமில்லை, கற்க வேண்டியது ஒன்றுமில்லை, படிக்க வேண்டியது ஒன்றுமில்லை, செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. யத் ஞாத்தவ்யம் தத் பூர்ணம். அதற்கு மேல் அறியக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதை அறிந்தால் அதற்கு மேல் எந்த விஷயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஞான சுடர் வடிவாள் என்னிடம் இருக்கின்றது. இதையே பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாக தாய்மான சுவாமிகள், அருணகிரி சுவாமிகள் மீது மிகவும் அன்பு கொண்டு பக்தி பக்தி பக்தியோடு ஒழுகி வந்தார் தாய்மான சுவாமிகள். அவருடைய ஆனந்த கழிப்பில் கூறுகின்றார் தாய்மான சுவாமிகள், இந்த பூமியில் வந்த முக்கியமான வரவு எதற்கு வந்தோம் என்ற விஷயத்தை மறந்து மாதர் பொன் பூமி என்ற மயக்கத்தில் ஆழ்ந்து நாம் இருக்கின்றோம். நான் இருந்தேன், ஆனால் என்னுடைய குருநாதர் மிகவும் அன்பு கொண்டு இந்த அஞ்ஞானத்தை போக்க ஞான வாழ் ஒன்று கொடுத்தான். அதை வைத்து இதை அறுத்து நான் ஓய்வு பெற்றேன் என்று கூறுகின்றார். சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர 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 சம்போ, சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர 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 சம்போ. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன்பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கெந்தை மெய்ஞான எழ்வாள் கொடுத்தான். சங்கர சங்கர சம்போ. இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை எழில் மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான். அருணா சுவாமிகள் கூறியதை பின்பற்றியே கூறுகின்றார். மெய்ஞான எழில்வாள். அருணா சுவாமிகள் கூறியது அவிரோத ஞான சுடர் வடிவாள் முருகப்பெருமான் கொடுத்தான் என்று மேலும் கூறுகின்றார். யமனை விரட்டுகின்றார். கண்டாயடா அந்தகா, ஹே மிருத்யு பார்த்தாயா, கண்டாயடா அந்தகா, வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே. வேடிக்கையாக கூறுகின்றார், என்னுடைய பக்கத்தில் வந்து பார், ஏனென்றால் நான் ஞான சுடர் ஒளியாக இருக்கின்றேன். முருகப்பெருமான் எனக்கு ஞான உபதேசம் செய்து என்னை ஆட்கொண்டு விட்டான். இனிமேல் மிருத்யூசே மிருத்யு கச்சதி என்று எனக்கு கிடையாது. எழுகடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். இனி எனது உயிர் உடலும் உனது அபயம் என்று திருப்புகழில் வேண்டிக் கொள்வார். அந்த வேண்டுதல் முருகப்பெருமானின் ஞானத்தினால் அவருக்கு சகல ஞானங்களும் பெற்று மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து மெய்ஞான ஞான சுடர் வடிவாளாக தெரிகின்ற அருணா சுவாமிகள் காலனை இவ்வாறு விரட்டுகின்றார். நாமும் இந்த பாடலை ஓதி ஞானம் பெற்று முருகப்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகி ஞானம் பெற்று ஓய்வு பெறுவோமாக.
ஹர ஹர பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.